என் பையனுக்கு 1 வயசு ஆகும்போது பாட்டி இறந்துட்டாங்க. இப்படி இறந்தப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த வேலைக்கு நான் இன்னும் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்தேன். அந்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன்? வேலைக்கும் போக முடியாமல் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டேன். காரணம் நான் பண்ண லவ்னால. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அம்மாவுக்கு தான் கால் பண்ணேன். அம்மா வந்து சொன்னாங்க, உனக்காக மறுபடியும் நான் வந்து இவங்க கிட்ட பேச முடியாது. உனக்காக பேசி நானும் வீட்டை விட்டு வெளியே வரணுமா? உன்னோட நிலைமை எனக்கும் வரணுமா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் பண்ணினது தப்பு அப்படிங்கிறது வந்து அப்பயும் நான் வந்து உணரலை. அப்பயும் வந்து ஊரில் உலகத்தில் பண்ணாதவா நான் பண்ணிட்டேன். எத்தனை பேர் பண்ணுறாங்க, யாரும் சேர்த்திக்கிறது இல்லையா, இவங்க மட்டும் என்ன அப்படிங்கிற தாட்டு தான் வந்து எனக்குள்ளே இருந்துச்சே தவிர நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறது வந்து நான் உணரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து உணராமல் அப்படியே இருந்துட்டு இருந்தேன். அப்பயும் வந்து எனக்கு கோபம், திமிருத்தனம் இது எல்லாமே எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான் இருந்தேன். அந்த சூழ்நிலை கூட என்னோட கோபத்தை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்படியே தான் இருப்பேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து மாறிக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னால் பார்த்துக்க முடியாதா பையனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி போயிட்டு இருந்துச்சு. காலையில் வந்து வீட்டில் கொண்டு போய் விட்டுக்கா, சாயந்தரம் வந்து திருப்பி கூட்டிகிட்டு போயிரு பையனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வேலை முடிஞ்சு திருப்பி நான் கூட்டிகிட்டு வருவேன். இப்படி போயிட்டு டெய்லி போயிட்டு வருவேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது பையனுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகும். ஏன்னா நிமோனியா இருக்கிறதுனால காற்றுல பனியில் இதிலெல்லாம் பையனை வச்சிருக்கக்கூடாது. ஆனால் அதிகமாக வைக்கிறனால மாதம் 3000 ரூபா 3500 அந்த பையனுக்கு செலவே ஆயிரும். மாதம் நான் வாங்குற சம்பளம் வெறும் 5500 அந்த சம்பளத்தை வச்சு அந்த குழந்தைய பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கும் வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டி இருந்துச்சு. கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும், ரொம்ப வந்து அது வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணும்போது அம்மாட்ட போய் கேட்டேன், நாங்களாம் யாரும் வரமாட்டோம், உன் பையனை வேணால் வந்து உன்னை பெற்ற கடமைக்காக உன் பையனை வேணால் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அம்மாட்டையும் பையனை விட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட இருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்து அம்மா சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து ஜாயின் பண்ணி வேலை இல்லாமல் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பிடவே வழி இல்லாமல் இருந்தேன். ஒரு வேளை கூட சாப்பிட வழி இல்லாமல் இருந்தேன். சரி அம்மாட்ட போனாவது அம்மா நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். ஆனால் வந்து அம்மா வந்துட்டு நான் என் வீட்டுக்குள்ளேயே ஒரு திருடி மாதிரி தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் அம்மா ஒரு பாத்ரூமில் உட்காரிச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் சாப்பாடு சாப்பிட்டு தான் வந்தேன். எங்கள் அம்மா நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னை பெற்றதுக்காக எங்கள் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கங்கிறத நான் இப்போ தான் உணர்றேன். அங்கேருந்து நான் வந்துட்டேன். என்னால் இருக்க முடியாமல் சாப்பிட்டு நான் வந்துட்டேன். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலில் வந்து ஃபுல்லாக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த முஸ்லீம்ஸ் கூட வந்து நான் பேசவே மாட்டேன். ஏன்னா நான் இருந்த ஏரியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க. 5 வீடு மட்டும்தான் ஹிந்துக்கள் வீடுவாக இருந்துச்சு. மீது எல்லாமே வந்து முஸ்லீம் வீடு தான் இருந்துச்சு. அவங்க வந்து சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முஸ்லீம்னாலே எனக்கு பிடிக்காது. அவங்க ஹிஜாப் வந்து அணியவே மாட்டாங்க. அப்படியே அணிகிற மாதிரி இருந்தாலும் ரேஷன் கடைக்கு எங்கேயாவது கடை தெருவு இந்த மாதிரி போகிறதா இருந்தால் மட்டும் போடுவாங்க. அப்படி கல்யாணத்துக்கு போட்டாலும் அந்த கல்யாணத்துக்கு போனதே அங்கே போய் கழட்டி வச்சுருவாங்க. அப்புறம் எதுக்கு ஹிஜாப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு, இவங்க பண்ணுறதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேயே இருந்து வந்து கடவுள் பக்தி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த சாமியுமே நான் கும்பிட மாட்டேன். இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கோயிலுக்கு சர்ச்சுக்கு எதுக்குமே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு எதுவுமே பிடிக்காது. அப்படியே இருந்துட்டு இருந்தேன். என் அம்மா கூட சொல்லுவாங்க, அப்போ நீ ஏதாவது ஒரு சாமியாவது கும்பிடு, உனக்கு எது பிடிக்குதோ அதை கும்பிடு, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. ஏன்னா எங்கள் அம்மாவும் போக மாட்டாங்க கோயிலுக்கு. அதனால் எங்கள் அம்மாவே போகல, நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிற தாட் இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் சுத்தமாக போகாமையே இருந்தேன். அப்படிங்கும்போது இங்கே ஹாஸ்டல்லையும் வந்து எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க கூட ஃபஸ்ட்டு. அவங்க வந்து அவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து 5 நாள் தொழுவாங்க, குரான் ஓதுவாங்க. நான் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தனால அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க. பேச நான் எரிஞ்செறிஞ்சு விழுவேன். அவங்ககிட்ட அதிகமாக கோவப்படுவேன். அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டே இருந்தேன். இப்படியே இருந்துட்டு ஆனாலும் அவங்க வந்து பொறுமையாக வந்து என்கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பித்தாங்க. அவங்களோட பொறுமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என் பையனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இருக்கவே பிடிக்கல. ஏன்னா அப்பா அம்மாவும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். என்னை வந்து நான் பண்ண தப்புனால வந்து அவங்களையும் நான் விட்டு உதறி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். கணவனாவது என்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு நினச்சேன். அவனும் ஒரு குடிகாரனாக இருந்தனால என்னால் அங்கேயும் வாழ முடியல. அதுக்கப்புறம் என் குழந்தை கூட என்னால் வாழ முடியல. தனியாக அந்த ஹாஸ்டலுக்கு நம்ம ஏன் இருக்கணும், நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூசைட்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பையனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் என் பையனை பார்க்க போனேன். என் பையன் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுது ஏமா நீ செத்து போயிட்டு நான் அப்படி சொல்லிச்சு அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் அந்த குழந்தையை கட்டி பிடிச்சி அழுதுக்கு போய் என் பையன் சொன்னான்,
ஏம்மா எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அம்மா வராங்க ஸ்கூலுக்கு, நீ மட்டும் வரவே மாட்டேங்கிற, எனக்கு எதுவாக இருந்தாலும் நீ வந்து பார்க்க மாட்டேங்கிற, எல்லாமே வந்து மாமாவும் அப்ச்சி மட்டும்தான் செய்கிறாங்க, நீ வரவே மாட்டேயா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுச்சு. 3 வயசு ஆச்சு என் பையனுக்கு. அந்த குழந்தை இந்த வயசில் இப்போ எந்த அளவுக்கு யோசிச்சிருக்குன்னு பாருங்க. நான் பண்ண தப்புனால என் குழந்தை கூட கூட என்னால் இருக்க முடியல இப்போ. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறான் என் பையன். ஆனால் நானே வந்து ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படும் போது என் குழந்தைய கூட்டு வந்து நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு என் பையனை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு நான் ஹாஸ்டல் வந்து அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க வந்து நான் ரொம்ப வந்து நைட்லாம் தூங்காமல் இந்த மாதிரி கையெடுத்துக்கிறது, சூசைட் கட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணேன். அப்போ வந்து நீ எப்படி இந்த மாதிரி வேலையை செய்யலாம், இதை கேட்கறதுக்கு வந்து நீ வந்து எந்த சாமி நான் எதுக்கு நீ வந்து எந்த சாமி கும்பிடாட்டி வந்து அல்லாஹ் வந்து கண்டிப்பாக கேட்பான் மறுமையில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் வந்து நான் ஜாலியாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன், சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளைங்க வந்து அப்படிலாம் கிடையாது, மன அமைதின்னு ஒன்று இருக்குது, நீ வந்து அல்லாஹ் வந்து திக்ரு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் தூங்க மாட்டேன். நைட்டில் பேய் மாதிரி முடிச்சுட்டே உட்காந்துருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன், ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப எனக்குள்ள மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. அந்த சூழ்நிலையிலாம் அந்த பொண்ணு வந்து திக்ரு பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, சுபஹானல்லாஹ் சொல்லு அப்படின்னு சொல்லி நைட்லாம் சொல்லிட்டே இரு, உனக்குனால எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ நேரம் சொல்லு, உனக்குள்ளேயே ஒரு வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதை செஞ்சு பார்க்க ஆரம்பித்தேன். அது செஞ்சு பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே வந்து ஒரு மனநிலை ஏற்பட்டுச்சு. ரொம்ப வந்து அமைதியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். நைட்லாம் தூங்காமல் இருந்தவன் நைட்லாம் தூங்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளேயே ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு இதை பற்றி. ஏன்னா நம்ம கடவுளே இல்லை அப்படின்ட்டு இருக்கோம், ஆனால் வந்து இந்த திக்ரு பண்ணுறனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இதை பற்றி அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து அவங்க நிறைய புக்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வேலைக்கும் போக மாட்டேன், ஹாஸ்டல்லே தான் இருப்பேன். அப்போ வந்து அந்த பொண்ணுங்களோட புக்ஸ் எல்லாம் நான் அதிகமாக ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நான் வந்து தொழுகணும், இதை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு வந்து நீ வந்து களிமா சொன்னால் மட்டும்தான் வந்து தொழுகு வந்து உனக்கு கடமையாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்டரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு களிமா சொன்னேன். அந்த களிமா சொன்ன அன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு களிமா சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா எனக்கு யாருமே இல்லை, அப்பா அம்மா இல்லை, குழந்தை இல்லை, யாருமே இல்லாத சூழ்நிலையில் வந்து எனக்கு அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி எனக்கு கிடச்சிது. அதனால் வந்து எனக்கு யாரும் என் கூட இல்லை அப்படிங்கிற ஃபீல் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. களிமா சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு சென்டர் இருந்துச்சு, அங்கே வந்து டெய்லி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி குரான் ஓதுறதுக்கு, அரபியில் வந்து குரான் ஓதுறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குரான் வசனம் வந்து ஏதாவது எனக்கு சொல்லி தருவாங்க, எனக்கு புரிகிற மாதிரி, இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிற மாதிரி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து நிக்கா அப்படிங்கிறனால வந்து அது பாதியிலே நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டர்லேயே கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த தாவா சென்டரில் கொண்டு வந்து என்னை சேர்த்து விட்டாங்க இங்கே காயல்பட்டினத்தில். இங்கே வந்து நான் அதிகமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத விட நிறைய கற்றுக்கிட்டேன். மறுமைனா என்ன, சொர்க்கம் நரகம்னா என்ன, நரகத்தில் நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு வந்து அல்லாஹ் என் மேலே கருணை காட்டினால தான் இந்த வாழ்க்கை எனக்கு வந்து மார்க்கம் கிடச்சிருக்கு இந்த உலகத்தில். ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அல்லாஹ் வந்து என்னை மன்னிச்சு எனக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கான், என் மேலே கருணை காட்டி இந்த மார்க்கத்தை எனக்கு கொடுத்துருக்கான். ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமிய பெண்களிலே வந்து நிறைய பேர் வந்து மார்க்கத்தில் இருந்து கூட மார்க்கத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து எனக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கான், ஏன்னா இதை வந்து ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். ஆனால் இஸ்லாத்தில் இருந்துட்டு நிறைய பேர் இதிலேருந்து வழிகேட்டில் போயிடுறாங்க. எனக்கு வந்து இந்த மார்க்கம் கிடைக்காம இருந்துருந்துச்சுன்னா நான் நிச்சயமாக தற்கொலை பண்ணி இனி வந்து நரகத்தில் தான் போய் சேர்ந்துருப்பேனே ஒழிய நல்லா இருந்திருக்க மாட்டேன், இல்லைன்னா ஒரு வழிகேட்டில் தான் போயிருப்பேன். என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து வாழ்க்கையை இழந்துட்டு இந்த காதலுங்கிற இதில் வந்து விழுந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றத்தை அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா வழிகேட்டில் போய் விழுந்துடுறாங்க. என்னால் முடிஞ்ச அட்வைஸ் என்னென்னா, என்னோடய லைஃப்பில் என்னோடய அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன், அப்பா அம்மாவுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நடங்க. அல்லாஹ் சொல்கிறான் குரானில், பார்வை வந்து தாழ்த்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அது வந்து பொய் கிடையாது, அது வந்து நிஜமானே உண்மை. என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் வந்து பார்வையை வந்து தாழ்த்திக்கோங்க. அண்ணி ஆண்கிட்ட பேசாதீங்க, மொபைலில் சேட் பண்ணாதீங்க. நான் வந்து மொபைல் கையுமாவே தான் இருப்பேன். தூங்குற டைம் கூட மொபைல் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன். காலையில் கண் முழிக்கும் போது மொபைலோடு தான் இருப்பேன். அதனால தான் என்னோடய வாழ்க்கை சீரழிஞ்சு நிற்கிது. நீங்களும் வந்து இந்த மாதிரி இருக்காமல் குரான் ஓதுங்க, தொழுகுங்க 5 நேரம். அல்லாஹ்க்காக அஞ்சிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் என் ஃபேமிலியோடு நான் சேரணும்னு எனக்காக துவா பண்ணிக்கோங்க. என் குழந்தை வந்து ஒரு சாலிகான குழந்தையாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்காக துவா செஞ்சுக்கோங்க, என் குழந்தைக்காக துவா செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் வந்து சொர்க்கத்தில் நுழைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக. அடுத்ததாக ரோஸ்னா
என்று சொல்லக்கூடிய புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ரோசனா அவர்கள். நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாக் வமா ஹலக்துல் ஜில்ல வல் இன்ஸா இல்லா லியக்புதுன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. என்னோட பேர் வந்து ரோஷனா ஃபரின். இதுக்கு முன்னாடி என்னோட பழைய பேர் வந்து புவனேஸ்வரி. ஊர் வந்து மதுரை. நான் வந்து லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கேன். மதுரையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குடும்பத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, நான் பிறந்த கொஞ்ச நேரத்திலே வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, எங்கள் பாட்டி, இவங்க 3 பேர் தான் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேர் தான் என்னை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எனக்கு வந்து இது வேணாம் கையில் வச்சுக்கோவா எனக்கு கையில் எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, எங்கள் பாட்டி தான் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. எனக்கு எந்த ஒரு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா இல்லை அப்படின்றதுனாலேயே அந்த குறையே தெரியாமல் நான் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து எங்கள் அம்மா பிறந்த அன்னைக்கு தான் நான் இறந்தேன் அப்படின்றதுனால எங்கள் அம்மா மைக்கை ரொம்ப நெருக்கமாக வைங்க, சவுண்டு வழங்கலை. ஐயோ, எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு கஷ்டமே படக்கூடாது, அம்மா இல்லை அப்படின்ற ஒரு குறையே தெரியாமல் வந்து என்னை வளர்த்தாங்க. அவங்க வந்து எங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு தான் நான் பிறந்தேன்றதுனால எல்லா பிள்ளைகளும் மாதிரி நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தில் என்னுடைய பிறந்தநாள் முதற்கொண்டு எல்லாமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. வருஷம் வந்து எங்கள் அம்மாவுக்கு திதி கொடுக்க வருஷம் ராமேஸ்வரத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு திதி கொடுக்க போவோம். எல்லா வருஷமும் போயிட்டு இருந்தப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னால் போக முடியல, எனக்கு எக்ஸாம் இருந்தனால. இப்போ வந்து எனக்கு துணைக்கு எங்கள் பாட்டியை விட்டுட்டு எங்கள் அப்பாவும் அக்காவும் மட்டும் போனாங்க. காலையில் போயிட்டு நானும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. போயிட்டு நானும் வீட்டுக்கு வரும்போது பார்க்குறேன் அவங்களும் வந்து உயிரோடு இல்லை. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க இல்லை அப்படின்றத வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டிகிட்ட வந்து கேட்கும்போது வழியிலேயே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா வந்து வாடா என்னாச்சு எல்லாமே கேட்பார். அன்றைக்கி நடந்த எல்லா விஷயமுமே என்கிட்ட சொல்லுவார். அன்றைக்கி நான் அவ்வளோ நேரம் அவங்க பக்கத்துலேயே இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை. அவங்க இல்லைன்றதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. எங்கள் அக்காவும் அப்படி தான். எங்கள் அம்மா இருந்தால் என்னை எந்தளவு பார்த்துப்பாங்களோ அந்தளவு பார்த்துக்கிட்டா. அவள் இல்லை அப்படின்றத ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் ஒரு நாள் கூட என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல. என் முன்னாடியே எல்லோரும் சொல்கிறாங்க, பெத்த உடனே அம்மாவை கொண்டுட்டா, இப்போ வந்து அவங்க அப்பாவையும் அவங்க அக்காவையும் கொண்டுட்டா, என்ன ராசியில் பிறந்தாலோ எந்த நேரத்தில் பிறந்தாலும் என் முன்னாடியே சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் என் கூட இருக்கிறவங்க அன்றைக்கி என் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த மாதிரி அவங்க சொல்லவும் கூட நான் தான் இதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூசைட் அட்டம் கூட ட்ரை பண்ணேன். ஒரு 15-20 நாள் கிட்டே நான் ஹாஸ்பிட்டல்லையே தான் அட்மிஷனில் இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் பாட்டி என்கிட்ட வந்து சொல்லி அழுதாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து நீ வந்து பிறந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுததை விட இந்த பச்சை பிள்ளை இந்த பிள்ளை நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அம்மாவை பற்றி கேட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி என்கிட்ட வந்து அழுதான். என் பேத்தி நான் என் மக மாதிரி பார்த்துப்பேன் நான் சொன்னேன். அவங்க மேலே இருந்த பாசத்தில் கொஞ்சம் அளவு கூட என் மேலே இல்லை. அப்படி உனக்கு இருந்திருந்தால் வந்து என்கிட்ட பேசியிருப்பேன், என்னைய வந்து நினச்சிருப்பேல, இந்த மாதிரி பண்ணியிருப்பே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பாட்டிக்காகவே நான் என்னையை மாற்றிக்கிட்டேன். யார்கிட்டையுமே பேச மாட்டேன். யாராவது என் மேலே பாசமாக இருந்தால் அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்றதுனாலே நான் யார்கிட்டையும் அந்தளவு பேசிக்க மாட்டேன். அப்படிலாம் இருந்த டயத்தில் எங்கள் பாட்டி வந்து என்னை ரொம்பவே அப்பையும் கூட எங்கள் பாட்டி என்னை எந்த ஒரு விஷயத்துக்கும் திட்ட மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்னை நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களும் இறந்துட்டாங்க. என்ன நம்ம லைஃப்பில் வந்து அவ்வளோதானா, இனிமேல் யாருமே இல்லை, தனியாக நிற்கிறோமே என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. யாருமே இல்லாமல் இப்படி போயிடுச்சு நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டேன். செகண்ட் இயருக்கு வந்து என்கிட்ட படிக்கிறது கூட என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை. அப்புறம் எங்கள் காலேஜ் கரஸ்பாண்ட்டு சொல்லி தான் அவங்க மூலியமாக தான் நான் செகண்ட் இயர் படித்து ஒர்க் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் படித்து முடித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போதே பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் பேசுவாங்க, வீட்டில் இப்படி செஞ்சாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசுவாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் வந்து
என்கிட்ட வந்து சொல்லும்போது நம்மளுக்கு யாரும் இல்லையே, சொல்கிறது கூட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். அந்த சமயத்தில் தான் நான் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். இங்கே இப்படி திட்டுவாங்க, உடனே லீவ் போட்டு நான் கோயிலுக்கு போவேன். அங்கே போய் தனியாக உட்காந்து புலம்புறது வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அவங்க இறக்கப்படுவாங்க, அதனால் அந்த பிள்ளைகிட்ட யார்ட்டையும் சொல்லாமல் நான் தனியாக போய் கோயிலில் உட்காந்து சாமி கும்பிட்றது, விளக்கு போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாரம் எனக்கு அது பழக்கமாகவும் செஞ்சிருச்சு. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் எப்படா இந்த மாதிரி நடந்திருக்கிறதுனாலேயே பிள்ளைகள்லாம் அடிக்கடி சொல்கிறதுனாலேயே காலேஜ் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இஸ்லாம்னா என்னன்னே தெரியாது. முஸ்லீம்னா எப்படி இருப்பாங்க, எப்போவுமே சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க, அழுக்காவே இருப்பாங்க, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களா புர்கா எங்கேயாவது கூப்பிட்டா புர்கா பட்டு உடனே எந்திரிச்சு போவாங்க. அப்போ இப்படி தான் இருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் வீடு வாடகை கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா வீட்டை சுத்தமாகவே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். எனக்கும் அதே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. நானும் முஸ்லீம்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது எனக்கும் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் பார்த்தவங்க வந்து அந்த மாதிரி இல்லை. என் கூட நான் ஜாயின் பண்ண ஒரு 6 மாதம் கழித்து என் கூடயே 2 முஸ்லீம் பிள்ளைங்க வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. நல்லா தான் காலையில் கிளம்பி குளிச்சுட்டு வருவாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு வந்து ஆள் மாற்றி விட்டுட்டு ரூமுக்கு போவாங்க. ஒரு நாளைக்கு 4-5 தடவை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும். 2 நாள் வந்து நான் எதுவுமே சொல்லலை. புது பிள்ளைங்க ஏதாவது சொன்னால் வந்து வேலையை விட்டு நின்றுவாங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை. 3ஆவது நாள் கழிச்சு என்னோட சீனியர் வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன இந்த பிள்ளைங்க அடிக்கடி ரூம் போகிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நான் வந்து அந்த பிள்ளைங்கக்கிட்ட அப்போ தான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி அடிக்கடி ரூமுக்கு போகிறீங்க அப்படின்லாம் கேட்டேன். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு தொழுகை ரொம்ப முக்கியம், நாங்கள் 5 வேளையும் தொழுவோம், அதுக்காக தான் போகிறோம், இந்த மாதிரிலாம் அடிக்கடி போகக்கூடாது, ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டுன்னா அந்த நேரம் மட்டும்தான் பார்க்கணும், எக்ஸ்ட்ராலாம் யாரும் எதுவும் டைம்லாம் கிடைக்காது, போகக்கூடாது, இப்படி தெரிஞ்சால் சார் வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாருன்னு சொன்னேன். எங்களுக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு தொழுகை முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. என்னதான் அவங்கள்ட்ட திட்டிட்டு அதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் வச்சுப்பேன். நம்மலாம் கோயிலுக்கு போகணுன்னா எனக்காவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா அன்றைக்கி மட்டும் கிளம்பி போவோம். அதுவும் சந்தோஷமாக இருந்தாலும் போகிறதே கிடையாது, ஏதாவது கஷ்டமாக இருந்தால் மட்டும்தான் போவோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே வந்துடுவோம். ஆனால் வந்து இவங்க என்ன புதுசாக சொல்கிறாங்க, சுத்தமே இல்லைன்னு நம்ம நினச்சவங்க வந்து அவங்க 5 நேரம் வந்து தொழுகிறதுக்காக அவங்க உடல் உறுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதே மாதிரி ஹாஸ்டல் பிள்ளைங்க இருக்குங்க, டேஸ் காலர் பிள்ளைங்க வீட்டில் வந்து நான்வெஜ் ஏதாவது சமைச்சா கொண்டு வருவாங்க. நாங்கள் 5 பேர் இருந்தோன்னா எல்லாருமே சாப்பிடுவோம். அந்த 2 பிள்ளைங்க மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப தான் ஓவராக பண்ணாதீங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் சாப்பிட மாட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த இதில் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் தெரியாது, நாங்கள் வந்து ஹலால் ஹராம் பார்ப்போம். சின்ன சாப்பாட்டு விஷயத்தில் கூட அவங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி கேம்ப்பு போடுவாங்க. கேம்ப்பு போட்டாலும் அன்றைக்கி ஒரு நாள் போகிறதுனா சரி வரேன், 2-3 நாள் ஆச்சுன்னா என்னால் வர முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேம்ப்புனா எல்லோரும் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், நீங்கள் ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லுவேன். அவங்க அதுக்கு சொல்லுவாங்க, அந்நிய ஆண்கள் கூடலாம் தங்கக்கூடாது, எப்படி இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட பேசுகிற சுச்சுவேஷன் வரும், அந்த மாதிரினா நாங்கள் தங்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரியே சொல்ல வந்து எனக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு, சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்த தருணத்தில் தான் இப்போ சென்னையில் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மழை பேரழிவு வந்துச்சு. அப்போ வந்து ஒரு குரூப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க, முஸ்லீம்ஸ் குரூப்பு. அவங்கள வந்து மீடியாக்கள் பார்த்துட்டு, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை நாங்கள் அல்லாஹ்க்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே மற்ற யாரவங்களா இருந்தால் வந்து அவங்களோட தற்பெருமை பற்றி தான் பேசியிருப்பாங்களே தவிர்த்து அந்த இடத்துல அல்லாஹ் வச்சு அவங்களோட கடவுளை வச்சு பேசியிருப்பாங்களான்றது தெரியாது. அந்த விஷயம் வந்து என்னை ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணுறாங்களே, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க பிள்ளைங்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கவும் ஆரம்பித்தேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து முக்கால்வாசி வந்து முஸ்லீம் பேஷண்ட் தான் வருவாங்க, ராம்நாடு சைடு இருந்து வர பேஷண்ட் தான் அதிகமாக வருவாங்க. அதில் வந்து ஒரு அம்மா என்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நான் சலாம் சொல்லி என்னோட ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்டே நான் கேட்டேன் ஒரு டயத்தில், இந்த மாதிரி நான் படிக்கணும், இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க கீழக்கரையில் வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே போய் நான் கேட்டப்போ வந்து என்னை பற்றி எல்லாமே டீட்டெயில் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே வந்து என்னை அங்கே சேர்த்துக்கல. ஏன்னா வந்து இப்போ வந்து நீ சூசைட் அட்டம் பண்ணிட்டேன்னா, ஏற்கனவே பண்ணிட்டேன், அதை வந்து அவங்கள நம்பி தான் நான் சொன்னேன், எல்லா விஷயமும் மறைக்காமல் சொல்லணுமேன்னு சொன்னேன். ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நீ இப்படிலாம் பண்ணிட்டேன்னா உன்னை யார் பார்த்துப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால வந்து அது அங்கே சொன்னதும் இல்லாமல் நாங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் லீவ் ஏதாவது கேட்டால் கூட அவங்க கூட சொல்லுவாங்க, நீ எல்லாம் எங்கே போகிற, இங்கே தானே இருப்ப, உனக்கெலாம் எதுக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க.
அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மகிட்ட எது இல்லையோ அதை வந்து குத்தி காமிச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். நான் இங்கே வந்து அந்த பிள்ளைங்கிட்ட என்ன முஸ்லீம்னா ரொம்ப இதாக பேசுவாங்க வைப்பாங்கன்னு சொன்னேன். அப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க, இப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க. உன்னைய நம்பி தானே நான் அங்கே போனேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னேன். அதே ஹாஸ்பிட்டலில் இருக்க இன்னொரு சகோதரி தான் நான் அவங்கக்கிட்டையும் பேசுவேன். அவங்க என்ன நினச்சாங்க, நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் சலாம் சொல்லி பேசுகிறேன்னு நினச்சாங்க. நான் படிக்கணும்னு சொன்னேன், ஆனால் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வந்து அங்கே போய் சொல்லியிருக்குங்க போல, இவ்வளோ தூரம் அலைஞ்சு போயிருக்கு அந்த பிள்ளை. அப்போ வந்து அது உண்மையாக தான் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுதுன்னு தான் அவங்க வந்து காயல்பட்டினம் சேர்த்தாங்க. இங்கே வந்து நான் என்னை வந்து எந்த காரணத்தினால அவங்க வந்து சேர்க்கலையோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இங்கே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து களிமா சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இனிமேல் நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்ற நினச்சிட்டு இருந்த டயத்தில் எனக்கு இனிமேல் அல்லா இருக்கான், என்னை எல்லாமே அவன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்குள்ளே வந்துச்சு. இங்கே வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நோன்பு வைக்கிறது, தொழுகிறதுனா என்னன்னே தெரியாது, சும்மா பார்க்க தான் செய்வேன், ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே வந்து தொழுகிறது, அதை விட மறுமையை வச்சு நான் ரொம்பவே பயந்தேன். இந்த ஒரு லைஃப் தான் எப்படினாலும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றதுல வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட கேள்விகள் கேட்கப்படும், இவ்வளோ பதில்கள் நம்ம சொல்லணும், நம்மளை சின்ன சின்ன தப்புக்கு கூட செஞ்ச தப்பு கூட தண்டனை இருக்குன்றது வந்து இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இங்கே வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசுகிறேன்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க தாவா பண்ணனால தான் நான் வந்து பேசுகிறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் மற்றவங்களுக்காக தாவா பண்ணுங்கள். அதுக்குரிய கூலியை வந்து அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு தருவான். என்னோட ஈமான் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு எனக்காக துவா செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஷபானா, ஓல்டு நேம் மல்லிகா. நான் வந்து பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன். நான் சென்னையில் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா 2 அண்ணா ஒரு அக்கா. அம்மா அப்பா 2 பேருமே ஃபார்மர் தான். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்மா அப்பா பாசம்னாலே என்னன்னே தெரியாது. நான் எப்போதுமே எங்கள் பாட்டி கூட தான் வளர்ந்துருக்கேன். எங்கள் பாட்டி கூட தான் எப்போதுமே இருப்பேன். எங்கள் அப்பா அம்மா கூட இருக்க மாட்டேன். ஒரு வயசு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்பேன், ஏன் எங்கள் கூட இருக்க மாட்டேங்கிறீங்க, எங்கள் கூட பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்போம். எப்போ பார்த்தாலும் வேலைன்னே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால், உங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன், உங்களுக்காக தானே நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட வீட்டில் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க எங்களுக்காக. இருந்தாலும் நான் வந்து எப்போதுமே எங்கள் பாட்டி கூட தான் வளருவேன். அப்போ வந்து பாட்டி வந்து இதுதான் கடவுள், இவங்கள தான் வணங்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சொன்னனால சரி பெரியவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நாங்கள் வழங்கிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் ஏரியாவில் முஸ்லீம்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்ஸு கூட அவ்வளோவா எங்கள் மதத்தில் உள்ளவங்கள தான் பேச சொல்லுவாங்க, மற்ற மதத்தில் உள்ளவங்கள பேச சொல்ல மாட்டாங்க. பேசுனா அவங்க கூட ஏன் பேசுகிறீங்க, அவங்க வந்து துளுக்க பிள்ளைங்க, அவங்க கூட பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஆனால் பேசுவேன், எவ்வளோதான் இருந்தாலும் நான் பேசுவேன். அப்பா அம்மா எல்லாருமே திட்டுவாங்க. நான் ஸ்கூல் எல்லாமே வந்து ஹிந்து ஸ்கூலில் தான் படித்தேன். ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் முஸ்லீம்ஸ் காலேஜில் தான் எனக்கு சீட் கிடச்சிது. அப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் எனக்கு என்ன பயம்னா, நான் இவ்வளோ நாளாக ஹிந்து ஸ்கூல்லே படிச்சுட்டு ஹிந்து ஃப்ரெண்ட்ஸு கூட பழகிட்டு முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படி பழக போகிறேன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா நான் இருந்த ரூமில் எல்லாமே வந்து முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான். நான் மட்டும்தான் ஹிந்து. யாருமே பேச மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தனியாகவே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊர் பொண்ணும் அதே காலேஜில் படிச்சுட்டு இருந்தான், முஸ்லீம் பொண்ணு தான். அவள் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்கிட்ட பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து என் கூட நல்லா பேசி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் கூட அவ்வளோ அப்பா அம்மா வந்து எப்படி பார்த்துப்பாங்களோ தெரியாது. ஆனால் இவங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நோன்பு வந்த டைமில் எல்லோரும் நோன்பு திறக்கிறதுக்காக எல்லோரும் லைனாக உட்காந்துருந்தாங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்துருந்தேன். என்னடா அவங்க நோன்பு திறக்கிறாங்க, நம்ம தனியாக இருக்கலாம், நம்ம எதாவது பண்ணால் எதாவது சொல்லுவாங்களோன்னு நினச்சிட்டு நான் தனியாகவே உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து அவங்க வந்து நீ மட்டும் ஏன் தனியாக இருக்கிற, எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்லை வேண்டாம் நான் வரல அப்படி சொன்னேன். இல்லை வா சாப்பிடு, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஓகே, நானும் சரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் கேட்டேன், எதுக்காக நீங்கள் நோன்பு வைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். நோன்பு வைக்கிறீங்க, தொழுகிறீங்க, இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டேன்.
அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து அல்லாஹ்க்காக நாங்கள் செய்கிற கடமை, அல்லாஹ் வந்து நோன்பு வைக்கணும்னு கட்டளையிட்டிருக்கான், 5 டைம்ஸ் தொழணும்னு சொல்லியிருக்காங்க, இது குரான்லாம் இல்லை நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போது விளங்கலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சரி இவ கொஞ்சம் ஏதோ ஆர்வமாக இருக்கா போலுக்க, இவகிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. நாங்கள் ஒன்று சொல்கிறேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதன்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்கள் என்னன்னு சொன்னோம். நீங்கள் வந்து ஹிந்துவில் இருக்கீங்க, ஹிந்துவில் வந்து நிறைய கடவுளை வணங்குறீங்க, ஹிந்துலே நிறைய கடவுள் இருக்குது, அவங்கள இப்போது கடவுள்னால் ஒருத்தரால் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும், பல கடவுள் இருந்தால் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் தான் வரும், எப்படி பல கடவுளால் இந்த உலகத்தை நடத்த முடியும், ஒரு கடவுளால் தான் நம்ம நடத்த முடியும்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ புரியல. படைத்தறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சது. ஏன்னா எங்கள் வீட்டில் எதை சாமி கல் எதை பார்த்தாலும் சாமின்னு சொல்லி கும்பிட சொல்லுவாங்க. எனக்கு இல்லைம்மா போம்மா இதை எதை பார்த்தாலும் கும்பிட சொல்கிறீன்னு சொல்லி திட்டுவேன். அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்தது. சரி அப்போ நான் சொன்னேன், இல்லை எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் அதை விட்டுட்டேன். அது அவங்களும் சகஜமாக அதை விட்டுட்டு சரி அவளை கட்டாயப்படுத்த வேணாம், அவளுக்கா இஷ்டப்பட்டு வந்தால் அவளுக்கு பிடிச்சிருந்தா வரட்டும், நம்ம எதுவும் கட்டாயப்படுத்த வேணான்னு சொன்னாங்க. நானும் விட்டுட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் சகஜமாக என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. நானும் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. சென்னையில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே நான் இருந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் ஏரியா தான். அங்கே வந்து ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் வந்து நான் பார்த்த முஸ்லீம் விட வேறு மாதிரி இருந்தாங்க. அங்கே என்னென்னா தர்கா வழிபாடு, தன்னைத்தானே வற்புறுத்திக்கிறது, அப்புறம் வந்து பேய் பிசாசு பீனியம் சூழியம்லாம் நம்புறது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போது டவுட் வந்துச்சு, நான் பார்த்த முஸ்லீம்ஸ்லாம் எல்லாமே அல்லாவுக்கு அஞ்சு கட்டுப்பட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து அல்லாவுக்கு இணை வைக்கிற மாதிரி செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒருத்தங்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அடிச்சுக்கிறது தர்கா வழிபடுறது இந்த மாதிரி பண்ணுறவங்க யாருமே முஸ்லீம் மார்க்கம் தெரிஞ்சவங்க கிடையாது, அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்க யாருமே முஸ்லீமாக ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போது நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் பண்ணுறது ஃபர்தா போடுறது தொழுகிறது இந்த மாதிரி நல்ல குணம்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இஸ்லாமத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். அவங்க ஒரு நாள் எனக்கு குரான் கொடுத்தாங்க. சரி இந்த தமிழ் குரான் படிமா நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க முடிஞ்சது, என்னால் வேலை செஞ்சுட்டு வந்து படிக்க முடியல, இருந்தாலும் நான் வந்து ஓரளவு கொஞ்சம் படித்தேன். சரி பசங்க பார்த்துட்டே இருந்த வீட்டில் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து படித்தேன். சரி நம்ம இதுக்கு மேலே படிச்சிருந்தேன் எங்கள் வீட்டில் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில் ஒன் டைம் மழை வந்தது, எல்லாருக்குமே அது தெரியும். அப்போ வந்து ஹிந்துஸில் கூட அவ்வளோவா ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் முஸ்லீம்ஸ் வந்து நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் தவிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் கூட அந்த நைட் டைம் கரண்ட்டு கூட இல்லை, அந்த கரண்ட்டில் கூட அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணி சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுத்து என் கண் முன்னாலே நான் அதை பார்த்தேன். நிறைய ஹெல்ப், பெட்ஷீட்டு பாய் தலை நிறைய அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து முஸ்லீம்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் என் கண் முன்னால் பார்த்தேன், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, முஸ்லீம்ஸ் வந்து நல்லவங்களை தவிர வேறு யாரும் இது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து இவ்வளோ நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்களே, இவ்வளோ நல்ல குணம் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தர்கா வழிபாடுறது தன்னைத்தானே அடிச்சுக்கிறது வந்து முஸ்லீம்ஸ் யாரும் கிடையாது, அல்லாவுக்கு இணை வைக்கிறவங்க யாருமே முஸ்லீம்ஸ் கிடையாது, அல்லாஹ் என்ன கட்டளையிட்டிருக்கானோ அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்து படிக்கணும், என்னால் தாவா சென்டரில் மதரசாலேருந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தாவா சென்டர் இருக்குது, அங்கே போய் படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி ஓகே நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். வீட்டில் சொல்லலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்து இஸ்லாம் மார்க்கம் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இஸ்லாம் மார்க்கம் நான் மாறுறேன்னு சொன்னேன். வீட்டில் உடனே தப்பாக நினச்சிட்டாங்க, எங்கே இவ கல்யாணம் பண்ணி முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணி மாறிட்டா போலுக்க நினச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பு பண்ணிக்கல, எனக்கு இஸ்லாம் மார்க்கம் பிடிச்சிருக்கு, அதனால் நான் மாறுறேன்னு சொன்னேன். இல்லை எங்கள் அப்பா கண்ணாப்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நீங்கள் எதாக இருந்தாலும் நேரில் வந்து பேசுங்கப்பான்னு சொல்லி நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அப்புறம் அண்ணாவும் அப்பாவும் நேரில் வந்து என்னை வந்து பார்க்க வந்தாங்க. நான் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து களிமா சொல்லிவிட்டு, களிமா சொன்ன அடுத்த செகண்டே நான் ஃபர்தா போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஃபர்தான்றது ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஃபர்தா போட்டு ரொம்ப பிடிச்சனால நானும் உடனே களிமா சொன்னது ஃபர்தா போட்டுக்கிட்டேன். ஃபர்தா போட்டு தான் எங்கள் அப்பா முன்னாடி போய் நின்னேன். எங்கள் அப்பா அப்போ பார்த்த அந்த செகண்ட் எனக்கு அவங்க மனசே அவ்வளோ உடஞ்சி போச்சு. அவங்க முகத்தை நான் அப்போ தான் தலை குனிஞ்சு பார்த்ததை நான் அப்போ தான் நான் பார்த்தேன். எங்கள் அப்பா முகத்தை ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க எங்கள் அப்பா.
உடனே நான் எங்கள் அப்பா முன்னாடி போய் நின்னேன். எங்கள் அப்பா அவனோன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, நீ வந்து மதம் மாறின பற்றி நான் எதுவும் நினைக்கல, எங்களால் ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாது, எங்களால் யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, அதை தான் சொன்னாங்க. அவங்களுக்கு என்னென்னா, நம்ம இவ்வளோ நாள் மானம் மரியாதையோடு வாழ்ந்துட்டு இப்போ வந்து ஆம்பளை பையன் போனால் கூட அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, பொட்டை பிள்ளை போயிட்டானே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால் ஊருக்குள்ளே போக முடியாது, இதுவே உங்கள் பொண்ணுக்கு நடந்தால் நீங்கள் விடுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரே வார்த்தையில் அப்பா கிட்ட சொன்னேன், இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவும் நினைக்கல, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் ஊருக்குள்ளே வந்து தப்பாக பேசுவாங்க இல்லையா, மதம் மாறினதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எங்கள் ஏரியாவில் முஸ்லீம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க, அதனால் நான் அப்பா கிட்ட சொன்னேன், இல்லை நான் படிச்சுட்டு நான் வரேன்ப்பா, அப்படியே வந்தாலும் நான் முஸ்லீம் பண்ணாதான் இருப்பேன், தொழுவேன், எல்லாம் குரான் ஓதுவேன், நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அல்லாஹ்கிட்ட நான் வந்து எனக்கு எப்படி தொழணும், எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அங்கே இருந்த பசங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி உழு செஞ்சுட்டு நீ வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லி தொழு அப்படின்னு சொன்னாங்க. நானும் 5 டைம்ஸ் அங்கே இருந்த ஏரியாவில் வந்து 5 டைம்ஸ் தொழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்டேன். எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி துவா கேட்டேன். உடனே மறுநாள் அப்பா கால் பண்ணி எங்கள் அப்பா நல்லபடியாக என்கிட்ட பேசினாங்க. ஏன்னா அல்லாஹ் அதை நம்பி தான் இருந்தவர், யாரையும் நம்பி நான் இல்லை. அல்லாஹ்கிட்ட அவ்வளோ தூரம் துவாக்கிட்ட, அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இஸ்லாம் மார்க்கை எப்படி ஏற்றுக்கிட்டேனோ அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவும் புரிஞ்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவும் வரணும், எங்கள் ஃபேமிலியும் வரணும்னு துவா கேட்டேன். மறுநாள் எங்கள் அப்பா கிட்ட பேசலான்ட்டு கால் பண்ணேன். அப்போ எங்கள் அப்பா எங்கள் நல்லபடியாக என்கிட்ட பேசினாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ வந்து நல்லபடியாக படிச்சுட்டு நீ வா, அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு வந்து கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் அம்மாக்கிட்ட மட்டும் நீ சொல்லு, நான் படிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லு, வேறு எதுவும் சொல்லாத அப்படின்னாங்க. நான் சரின்ட்டு அம்மாக்கிட்ட பேசினேன். அம்மாகிட்ட பேசும்போது அம்மா உடனே அழுக ஆரம்பித்தாங்க. ஏம்மா இப்படி பண்ண, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அழுதுகிட்டே பேசினாங்க. என்னால் முடியல, நீ வந்து இப்படி போயிட்டு என்னை யாருமா பார்த்துப்பா, எனக்கு வேறு கிட்னி ப்ராப்ளம்ங்கிறாங்க, என்னால் முடியல, நீ வந்துரு என் பக்கத்தில் இருன்னு சொல்லி அம்மா அழுதாங்க. நான் உடனே ரொம்ப நேரம் பேசினா சரி நம்மளும் ஏதாவது சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு நான் உடனே ஃபோன் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாத்தா ஒரு நாள் கால் பண்ணாங்க. எங்கள் தாத்தாக்கிட்ட நான் பேசும்போது, நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான்மா, நீ நல்லபடியாக படிச்சுட்டு அங்கே நல்லபடியாக நடந்துக்கணும், எந்த தப்பு எதுவும் செய்யக்கூடாது, நீ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீ கட்டுப்பட்டு நடக்கணும், நல்லா படிச்சுட்டு நீ வீட்டுக்கு வந்துரு, யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. அப்போ தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, நீ போனதை பற்றி நான் எதுவும் சொல்ல, எங்கள் ஊருக்குள்ள தாம்மா தப்பாக பேசுகிறாங்க, அதுதான் எங்களாம் இங்கே வருத்தமாக இருக்குது, அப்பா ஐயா அம்மா எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க, அங்கே அக்கா ரொம்ப கஷ்டப்படுறா, மாமா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசினாங்க. நான் சொன்னேன், தாத்தா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, நம் பக்கத்து வீட்டில் நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நான் அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணல, அவங்களே ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்களே, அவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க, நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறேன். அப்போ கூட நான் அல்லாஹ் தான் நம்பியிருந்தேன், அல்லாஹ் இறைவன் ஒருவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நினைக்கல, அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்டுகிட்டே செஞ்சுட்டே இருந்தேன். அதுபடி அல்லாஹ் எனக்கு நல்லபடியாக வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு நல்லது கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவங்க நல்லபடியாக இருக்கணும், நீங்களும் எங்கள் அம்மாவுக்காக துவா செய்யுங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் முஸ்லீம் மார்க்கத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு வரணும்னு துவா செய்யுங்க. நான் துவா செய்கிறேன். இன்ஷா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக ட்வின்ஸ் அதிஜா ரஹமத் ரஹிமா என்ற சகோதரிகள், இரட்டை சகோதரிகள் உங்களுடைய பேசுவார். பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமின். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வலாலி சையிதினா முஹம்மதின் வபாரிக வசல்லிம் அலைஹிஸ்லாம். மா வத்தக்க ரப்புக்க வமா கலா. உங்களுடைய இறைவன் உங்களை விட்டுவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை. நாங்கள் 2 ட்வின்ஸு. என்னோடய ஓல்டு நேம் வந்து ராஜாமணி, அவளோட பேர் வந்து திவ்யபாரதி. இப்போ எங்களோட நேம் வந்து, என் பேர் ரஹிமா, அவள் பேர் கதிஜா ரஹ்மத். நாங்கள் 2 பேரும் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கோம். எங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், ஒரு அக்கா இருக்காங்க. எங்கள் அம்மா எப்படின்னா எங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. ஒரு பிஸ்கெட் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே போய் கடைக்கு ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எது வேணும்னாலும் எங்களுக்கு உடனே செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு பெரியப்பா பையன், ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் காலேஜில் எங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது எங்கள் அண்ணா தான். அவங்க சொந்த தங்கச்சியை விட எங்களை வந்து சொந்த தங்கச்சி மாதிரி எங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு நாங்கள் ஹிந்துவாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து நம்ம வந்து கடவுள் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து எங்களுக்கு ஒரு துளி அளவு கூட இருந்தது கிடையாது. அதே போல் நான் ஏதாவது ப்ரே பண்ணி அது நடந்துட்டான், அதுக்காக எனக்கு வந்து இறைவனுக்கு வந்து நன்றி செலுத்தணும் அப்படின்னு சுத்தமாக தோணுனதே கிடையாது. நான் ப்ரே பண்ணுவேன், அது நடந்துட்டா பேசாமல் போயிடுவேன், அவ்வளோதான். அப்படி தான் இருப்பேன். அப்புறம்
இப்படி இருக்கும்போது தான் என்னோடய காலேஜ் லைஃப் வந்து ஆரம்பிச்சிச்சு. அங்கே போனப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான். அப்போ அவங்க வந்து ஒரு நாள் வந்து நோன்பு வச்சாங்க, ஒரு நாள் புர்கா போட்டிருந்தாங்க. அதாவது வந்து எங்கள் மேம் வந்து கேட்டாங்க, ஒரு மாரல் கிளாஸ் நடந்துச்சு. அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, நீங்கள் எதுக்காக புர்கா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஆண்களோட பார்வையிலிருந்தும் இன்னும் பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் வந்து புர்கா யூஸ் பண்ணுறோம். அல்லாஹ் வந்து எங்கள் மேலே வந்து புர்கா வந்து எங்களுக்கு கடமையாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ அது எங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ புர்கா இவ்வளோ அழகானதாக இருக்கே, இதை பற்றியே நம்ம ஏன் யோசிக்கலை அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாள் எப்பயுமே எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றவங்க, அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நோன்பு ஒரு 30 நாளுக்கு நாங்கள் வந்து நோன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நாங்களும் சொன்னோம். அப்புறம் அவங்க நோன்பு வச்சப்போ வந்து ஒரு தண்ணி குடிக்கல, எந்த ஒரு ஆகாரமும் அவங்க எடுத்துக்கவே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இவங்க நோன்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அவங்கள்ட்ட போய் கேட்டோம், நீங்கள் வந்து எதுக்காக நோன்பு வைக்கிறீங்க அப்படி சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இது வந்து இறைவன் எங்கள் மேலே விதித்த கடமை, நாங்கள் அதனால தான் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அல்லாவை மெயின் பண்ணி சொன்னனால அல்லானா யார் அப்படி சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அல்லானா இறைவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அல்லானா அது ஒரு சாமி இல்லையா அப்படி சொல்லி கேட்டதுக்கு இல்லை அல்லானா இறைவன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் அதுவரை எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அது அல்லானா இறைவன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, நாங்கள் கேட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, இன்னும் எங்களுக்கு அல்லாவை பற்றி சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்லி கேட்டப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கேட்டாங்க, நீங்கள் இறைவன் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. இல்லை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் எப்படி இறைவன் வந்து இப்படி தான் இருப்பான்னு சொல்லி நீங்களாக ஒரு உருவம் கொடுத்து இறைவனை வணங்குறீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. அதுக்கு எங்களால் ஆன்சரே பண்ண முடியல. இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, இறைவனை வணங்காமல் அவனோட படைப்பினங்களான இந்த சூரியனையும் சந்திரனையும் வணங்குறீங்களே அப்படி சொல்லி கேட்டாங்க. அவங்க கேட்குற ஒரு கொஷினுக்கு கூட எங்களால் ஆன்சர் பண்ணவே முடியல. அப்படி யோசிச்சுட்டே இருந்தோம். இன்னும் அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இறைவன் வந்து இந்த வானத்தையும் பூமியையும் மனிதர்களையும் வந்து சும்மா ஒன்று விளையாட்டுக்காக படைக்கல, கண்டிப்பாக நம்ம மரணிச்சதுக்கப்புறம் இறைவன் நம்மளை எழுப்பி நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கேற்ப நமக்கு வந்து சொர்க்கம் நரகம் தருவான் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னப்போ அது எங்களுக்கு வந்து யோசிக்கணும்னு தோணுச்சு. அது வந்து நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் இதை பற்றி இப்போ பேசிகிட்டே இருந்தோம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்காமல் அது வந்து நம்ம வந்து சரி தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதனால் நம்ம வந்து இஸ்லாம் பற்றி நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படி சொல்லி நினச்சோம். அதனால் அடுத்த நாளே இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நாங்கள் வந்து ஒவ்வொரு இஸ்லாம் பற்றி ஒவ்வொரு விஷயமா கேட்டு தெரிய ஆரம்பித்தோம். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து சிராத்தல் முஸ்தீம் பாலம், அப்புறம் சொர்க்கம் நரகம், மன்னரை வாழ்க்கை, இதை பற்றிலாம் சொன்னப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்படி ஒரு இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு. மன்னரை வாழ்க்கை நம்ம புதைச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது, மன்னரை வாழ்க்கை இருக்குது, இதில் வந்து இந்த வேதனை கொடுக்க போகிறோம் அப்படிலாம் அவங்க சொன்னப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கியாமா அப்படின்ற அந்த சூறாவை எடுத்து காமிச்சாங்க. மறுமை நாள்ன்றது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த குரான் வசனங்களை வந்து நாங்கள் வந்து நம்பினோம். இன்னும் குரானை வந்து நாங்கள் படித்து பார்த்தப்ப எங்களுக்கு வந்து அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படின்றத எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. இன்னும் நாங்கள் வந்து ரசுல்லாவோட புக்ஸ் எல்லாமே படித்தோம். இப்படி ரசுல்லாவை பற்றி பார்த்தப்ப அவங்க வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. கோபப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க, பெருமை வேண்டாம், இந்த மாதிரி அவங்க நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க தப்பான விஷயங்கள் எதுவும் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் வந்து நாங்கள் வந்து கிளாஸில் இருக்கும்போது நாங்கள் வந்து சப்ஜெக்ட் புக்ஸை படித்ததை விட நாங்கள் இஸ்லாமிக் புக்ஸ் தான் அதிகமாக படிச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொன்றா இஸ்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு முழுசாக வந்து நாங்கள் எப்படி வந்து இஸ்லாத்தை ஏற்றோம்னு எங்களுக்கே தெரியல. அப்படியே வந்து நாங்கள் உள்ள ஈர்ப்பாயிட்டோம். தான் இறைவன் தான். இறைவன் ஒருவன் தான் அப்படின்றத நாங்கள் உணர்ந்து இஸ்லாத்தை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். நம்ம ஏற்றுக்கலைன்னா நம்ம வந்து தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் அப்படி சொல்லி நாங்கள் இஸ்லாத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கணும் முடிவு பண்ணோம். யார் எதிர்த்தாலும் கண்டிப்பாக நம்ம இஸ்லாம் படி இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் நாங்கள் ஒவ்வொரு விஷயமா செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா வந்து புக்ஸ் படிக்க வீட்லேயே உட்காந்து புக்ஸ் படிப்போம். எங்கள் அம்மா வந்து நாங்கள் புக்ஸ் தானே படிக்கிறோம் அப்படி சொல்லி நல்ல விஷயங்கள் தானே பண்ணுறோன்னு சொல்லி எங்களை எதுவும் கேட்காம விட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் இப்படியே லைஃப் போயிட்டு இருந்தப்போ செகண்ட் இயர் படிக்கும்போது வந்து நாங்கள் வந்து நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீங்கள் நோன்பு வைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தொழுகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு தொழுக தெரியாது, எப்படி தொழுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தொழுகவும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் வந்து தொழுகவும் ஆரம்பித்தோம், நோன்பு வைக்க ஆரம்பித்தோம். தொழுகிறதுக்கு எங்கள் வீட்டில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லலை. இப்போ ஃபஸ்ட்டு இதான் பண்ணாதீங்க அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கேட்கவே இல்லை, கேட்காம நாங்கள் செஞ்சோம்.
சரி அப்படி சொல்லி எங்கள் சும்மா விளையாட்டுக்காக பண்ணியிருந்தேன், அது அவ்வளோ சீரியஸாலாம் இது இருக்காது அப்படின்னு சொல்லி என்னோட அம்மாவும் விட்டுட்டாங்க. நாங்கள் அப்படியே தொழுக ஆரம்பித்தோம். அப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் காலேஜ் லைஃப்பும் முடிச்சிட்டோம். காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஜாபுக்கு போக ஆரம்பித்தோம். ஜாபுக்கு போக ஆரம்பித்தப்ப வழியில் ஒரு முஸ்லீம் சகோதரியை சந்தித்தோம். அந்த சகோதரி எப்படின்னா எப்பயுமே புர்கா போட்டிருப்பாங்க, குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பசங்களுக்குலாம் குரான் ஓதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க குரான் ஓதுற சவுண்டு நல்லா எங்களுக்கு கேட்கும். நாங்கள் ரோட்டு வழியாக போகும்போது அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க, அதனால் அவங்க பேசுகிற அவங்க குரான் ஓதுற சவுண்ட் நல்லா கேட்குமா, அதனால் நாங்களே போய் அவங்கள்ட்ட போய் வாலண்டியராக போய் பேசினோம். இப்படி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக நாங்கள் கேட்டோம் அவங்கள்ட்ட, எங்களுக்கு இஸ்லாம் பற்றி இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவங்க எங்களுக்கு இஸ்லாம் பற்றி இன்னும் நிறையா சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, ஏன் நீங்கள் புர்கா போட மாட்டீங்க அப்படி சொல்லி கேட்டப்ப, இல்லை இது புர்கா போட்டால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனையாகும், எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்கனால அவளுக்கு மேரேஜ் ஆகணும்ல, பின்னாடி இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு தடவையாக நீங்கள் புர்கா போட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி புர்கா போட்டு தான் பார்ப்போமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நாங்களும் புர்கா போட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனது எங்கள் அக்கா அதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் எங்கள் அம்மா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்ததும் நாங்கள் புர்கா போட்டு வந்ததும் தெரிஞ்சதும் எங்கள் அம்மா எங்களை அடிக்கல, அவங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களே அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுதாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணா வந்தாங்க. அண்ணா அடித்தாங்க. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது புர்கா போட்டு தான் போவோம், இல்லாட்டினா வேலைக்கு போக மாட்டோம் அப்படி சொன்னோம். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்படின்னா எங்கள் அண்ணா எங்களை அப்போ ஒரு அடி அடித்தாங்க. அடித்து சொன்னாங்க, நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் நீங்கள் வேலைக்கே போக வேணாம் அப்படி சொல்லி வீட்டிலே இருக்க சொல்லிட்டாங்க. வீட்டிலே இருந்தால் எங்கள் முஸ்லீம் சகோதரியை சந்திக்க முடியாது, நாங்கள் முழுசாகவும் இஸ்லாத்துக்குள்ளே வர முடியாது அப்படின்றனால என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் சரி இனிமேல் நாங்கள் புர்கா போடல, எங்களை வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்போ நீங்கள் அந்த முஸ்லீம் சகோதரிக்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அப்படி சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எங்கள் அம்மாக்கிட்ட நான் நல்லா ஃப்ரெண்டு மாதிரி பேசுவோம். அதனால் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் எல்லாத்தையுமே, எங்களுக்கு இப்படி ஒரு முஸ்லீம் சகோதரி இருக்காங்க, அவங்க எங்களுக்கு இப்போலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்னனால எங்கள் அம்மாவுக்கு அப்போ எங்கள் அம்மாவுக்காக சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ணோன்னா புர்கா போட்டு தான் வேலைக்கு போக ஆரம்பித்தோம். இப்படியே 6 மாதம் நாங்கள் வீட்டுக்கு தெரியாமலே புர்கா போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் எங்கள் அம்மா கிட்ட சொன்னோம், அம்மா நீங்கள் அக்காவுக்கு மேரேஜ் அலைன்ஸ் பார்க்குறீங்கள அப்படியே சொல்லிடுங்க, பொண்ணுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க, 2 பேருமே இஸ்லாத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொன்னோம். உடனே எங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சண்டை போட்டாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பேசினாங்க. அவங்க ரொம்ப பேசினதுலேருந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அவங்க கண்டிப்பாக நாங்கள் ஃபுல்லாக இஸ்லாத்துக்குள்ளே வரதை விரும்பலைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு, இன்னும் அவங்க எங்களை காஃபிற்கு நிக்கா செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, அன்றைக்கி எப்பயும் போல் அம்மா கிட்ட அன்றைக்கி சண்டே நைட்டு நாங்கள் அம்மா கிட்ட சொன்னோம், அம்மா இந்த மாதிரி நாங்கள் இஸ்லாம் முறைப்படி தான் இருப்போம், இது நாங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அம்மா கிட்ட சொன்னோம். உடனே அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. எப்பயும் போல் காலைல நார்மலாக நாங்கள் எப்பயும் போல் ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பிட்டோம். எப்பயுமே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, காலைல லேட் ஆயிரும், சுட சுட பாலை கொண்டு ஆற்றியாவது எப்படியாவது குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு நின்று ஆற்றி கொடுத்துட்டு தான் போவாங்க. ஆனால் அன்றைக்கி என்னென்னு பார்த்தா அம்மா டீ போடல, சாப்பாடு பண்ணல, எதுவுமே பண்ணவே இல்லை. வீட்டில் வழக்கத்துக்கு மேலே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அப்பயே எங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு, போச்சு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி புர்கா போட்டு போனப்பயே வீட்டில் அம்மா மட்டும் எங்களை திட்டலை, சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அதனால் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி எப்பயும் போல மாட்டேன், நான் வரேம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, இன்றைக்கி தான் நம்ம அம்மா கிட்ட பேசுறது லாஸ்ட்டோ, இன்ஷால்லா இனி இந்த வீட்டுக்கு நம்ம வரமாட்டோம் அப்படின்ற ஃபீலாக இருந்துச்சு. இருந்தாலும் அம்மா கிட்ட எப்பயும் சொல்கிற மாதிரி கிளம்பி நாங்கள் கிளம்பிட்டோம். அன்றைக்கி நாங்கள் போய் இஸ்லாம் சகோதரிகிட்ட சொன்னோம், இந்த மாதிரி அம்மா ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, அம்மா திட்டினாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இப்போ வீட்டுக்கு போனோன்னா கண்டிப்பாக பழைய மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இது தேவையா, கண்டிப்பாக இஸ்லாத்துக்குள்ளே விட மாட்டாங்க, நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இஸ்லாம் சகோதரியும் சரி வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணோன்னா அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டோம். அக்கா என்ன பண்ணோன்னா திருப்பி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தா, எதுவுமே பண்ணவே இல்லை. அம்மாவுக்கு டவுட் ஆகிடுச்சு, அந்த இஸ்லாம் சகோதரி தான் அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு.
நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அன்னைக்கு இந்த இஸ்லாம் சகோதரியோட வீட்டில் இருக்காமல் வேறொரு சகோதரி வீட்டில் போய் தங்க ஆரம்பிச்சிட்டோம். ஜனவரி 11 நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறினோம். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மாவுக்கு வந்து அந்த இஸ்லாம் சகோதரி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு பிரச்சனை பண்ணுறது, இதனால் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் பிரச்சனை வந்துச்சு. அம்மா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சரி அந்த இஸ்லாம் சகோதரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக கோர்ட்டில் வந்து டைரக்ஷனுக்கு அப்ளை பண்ணோம். அப்போ ஜனவரி 14, 15 வந்து பொங்கல் வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறமா வந்து இதுக்கிடையில் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் 2 பேரும் மிஸ்ஸிங்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி 19 வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நானும் சிஸ்டரும் வந்து அந்த இஸ்லாம் சகோதரியோட போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அங்கே போனப்போ வந்து போலீஸ்காரங்களாம் கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவங்க யாரும் கம்பல் பண்ணாங்களா என்ன எதுன்னு விசாரிச்சாங்க. இல்லை நாங்கள் வந்து விருப்பப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறமா வந்து உங்கள் பேரண்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அம்மா வந்தாங்க. அம்மா பார்த்தப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இதுவரை எங்கள் அம்மா விட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்ததே கிடையாது. ஒரு நாளைக்கு என்னென்ன நடக்குதோ இன்றைக்கி ஆஃபீஸில் இங்கே நின்று இங்கே பேசினேன், இது சாப்பிட்டேம்மா, இவங்க இப்படி சொன்னாங்கம்மான்னு ஒரு விஷயம் விடாமல் அம்மா கிட்ட நின்று எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம் 2 பேரும். அப்படிப்பட்ட அம்மா விட்டு பிரிஞ்சுட்டு நாங்கள் 2 பேரும் 9 நாள் அம்மாவை பார்க்கவே இல்லை. அம்மா பார்த்தோன்னே கண்ணெல்லாம் தண்ணி. ஆனால் அழுதோம்னா ஏதோ கம்பல் பண்ணி இஸ்லாத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு அழுகவே இல்லை. அம்மா வந்தோடனே கேட்ட வார்த்தை, நான் உங்களை கொடுமைப்படுத்தினேனா, என்னப்போ இப்படி சொல்லியிருக்கீங்களேடா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அல்லாக்காக நம்ம பொறுமையாக இருப்போம், அல்லா எல்லாத்தையும் லேசாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 திக்ரு செஞ்சுட்டே இருந்தோம். போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்க 2 மேஜர் இந்த இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னாங்க என் பிள்ளைங்களை என்னை விட யாரும் நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது வந்து கேஸ் வந்து கோர்ட்டு வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லுகர் டைம் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனோம். அங்கே போனதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனை இன்னும் பெருசாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. இது எப்படியாவது அரசியல் பிரச்சனையாக கொண்டு வரணும் அப்படின்னு எங்கள் காதுபடவே பேசினாங்க. இன்னும் போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று உங்கள் அப்பா அம்மா கூட போங்க, அப்படி இல்லைன்னா உங்களை வந்து ஹோம்க்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. இதுக்கிடையில் எங்கள் கூட துணையாக வந்து அந்த இஸ்லாம் சகோதரியை அனுப்பி விட்டுட்டாங்க. ரொம்ப பயமாக இருந்துச்சு. இதுவரை அங்கெல்லாம் போனதே இல்லாதனால நிறைய ஜென்ஸ் கூட்டமாகவே இருந்து ரொம்ப பயம் வந்துருச்சு எங்கள் 2த்துக்கும். அப்படி கபூரில் நம்ம எப்படி வந்து ஃபீல் பண்ணுவோமோ அந்த தனிமையை நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். சுற்றி பார்க்கோம், யாருமே தெரில. ஆனால் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க எங்களை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ரப்பில் ஆலமீன் இருக்கான், எல்லாத்தையும் லேசாக்குவான். அப்போ கூட நான் வந்து அம்மா வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க, ஏன்டா அப்பெல்லாம் பண்ணுறேன், நான் கூட உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப இல்லைம்மா நான் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், நான் அம்மா கிட்ட சொன்ன அம்மா சொன்னால் நம்ம போயிருக்கலாம், இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், இறை நம்பிக்கையாளர்கள் வந்து அவங்க அம்மாவோ அப்பாவோ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்காதவரை அவங்கள வந்து உங்களோட பொறுப்பாளி ஆக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான்றனால நாங்கள் 2 பேரும் இல்லைம்மா நாங்கள் வந்து படிக்க போகிறோம் காயல்பட்டினம்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அம்மா வந்து எங்கள்கிட்ட திரும்ப வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ கூட எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. நான் அழுதுட்டு இருக்கும்போது கூட என் அம்மா என்கிட்ட வந்து அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க, உங்கள் அம்மா உங்களை படிக்க வச்சனால தான் அப்படி திமிருக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட என் அம்மா வந்து எங்ககிட்ட வந்து அழுகாதடா அப்படின்னு சொல்லி நான் அழுதான் எங்கள் அம்மா தாங்கலை. அப்போ கூட வந்து எங்களுக்காக பேசினாங்க. அக்கா கூட வந்துட்டு அவள் மேரேஜ் பற்றி கூட யோசிக்கவே இல்லை, என் அம்மா பாவம்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு சொந்தம் நாங்கள் 3 பேர் தான். நாங்கள் 2 பேரும் போயிட்டோம்னா அம்மா நிச்சயமாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் அல்லாஹ் தான் போதுமானவன். நிச்சயமாக அங்கேருந்து நாங்கள் வெளியே வரும்போது எங்கள் மனசுக்குள்ளே இருந்தது எல்லாமே அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கி வச்சுருவான்.